அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த உலகத்தில் மனிதன் எல்லா துறைகளிலையுமே வளர்ந்துட்டான். அது விஞ்ஞான துறையாக இருக்கட்டும், அறிவு துறைகளாக இருக்கட்டும், மருத்துவ துறைகளாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அழிவை தரக்கூடிய துறைகளாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் மனிதன் உயர்ந்து பொருளாதார ரீதியிலே உயர்ந்து விட்டான். அவனுடைய மனசில் என்ன எண்ணங்கள் தோன்றுகிறது? இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய இரட்சகர்கள் நாம் தான் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலாக மரணத்தையே வெல்லக்கூடிய அளவுக்குண்டான மருத்துவத்துறையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை, நீண்ட காலங்கள் வாழ வேண்டும் என்கிற அந்த கற்பனைகள் ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் வேரூன்றியதனுடைய விளைவு. அதனுடைய அறிவியல் ஆராய்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. இத்தனைக்கும் இறைவன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்மள்கிட்ட தெளிவுபடுத்தி காட்டுகிறான். ஏதாவது ஒரு விதமான ஒரு நோயை நம்மள்கிட்ட தந்து முதல்ல நீ பாதுகாக்க முடியுமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார். அதற்கு அப்புறம் நீ உலகத்தை பாதுகாக்க நினைக்கலாம் என்றெல்லாம் இறைவன் ஒரு எச்சரிக்கை முன்னே நம்மளுடைய உடலின் மூலமாக கொடுக்கிறான். நம்மளுடைய மருத்துவத்துறையாக இருக்கட்டும், விஞ்ஞான துறைகளாக இருக்கட்டும், பொருளாதார துறைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய உடல் சார்ந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் ஓரளவுக்கு தான் உதவிகளை தர முடியுமே தவிர முழுமையான உதவிகளை எங்கேயுமே தர முடியாது. ஒரு கட்டத்திற்கு முன்னால் நம்ம சார்ந்திருக்கக்கூடிய மருத்துவ துறைகள் கூட உங்களுடைய கடவுளை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுடைய விஞ்ஞானங்கள் இருக்குது. சூரத்தில் அன்ஆமில் 46வது வசனத்தில் இறைவன் சொல்வான், குல் நபியை நீங்கள் கேட்பீராக, அரஐத்து மின் அஹதல்லாஹு சமாக்கும், வான்ட்ட இருக்கக்கூடிய அந்த செவி புலனை எடுத்து விட்டான், வா அபுசாரக்கு உன்னுடைய பார்வையை போக்கி விட்டான், வா ஹத்தம அலா குலூபிக்கு உனக்கு ஹார்ட்டின் மூலமாக வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை ஒரு முத்திரை இட்டு விட்டான் என்று சொன்னான். இறைவனை அன்றி அதனை சரி செய்யக்கூடிய நாயகன் இந்த உலகத்தில் உனக்கு யார் இருக்கிறார்? நீ யோசித்து பார்க்க வேண்டாமா? அப்படி இருந்து நீ என்ன செய்கிற? நீ புறக்கணித்துக்கிட்டு தானே இருக்கிறீங்கிற அந்த ஒரு வசனத்தை இறைவன் நம்மளுக்கு சொல்லி தருகிறான். நீ எவ்வளோதான் இந்த விஞ்ஞானத்தில் நீ வளர்ந்ததாக நீ உன்னை மாறுதட்டி கொண்டாலும் கூட எல்லா துறைகளும் இறுதியாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், கடவுளை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான். அத்தனையும் இறைவன் அத்தாட்சிகளாக நம்ம கண் முன்னால் தான் கண்டு கொண்டு இருக்க, இந்த உலகம்தான் நிரந்தரம் என்ற அடிப்படையில் நம்மளுடைய சிந்தனையாக்கம் போய் வெறுமனை எந்த விதமான வணக்க வழிபாடுகளும் இல்லாமல் கடந்து போவதால் என்ன பலன்? யோசிப்போம், சிந்திப்போம்.